வண்டி மாடுங்களாண்ணா அது? வண்டி மாடு தானே. ஓகே ஓகே. முடிச்சுங்களா ரேட்டு? முடிஞ்சதுங்களா? இது சங்கத்து மாடுண்ணா. முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது வியாபாரம். என்ன பல் எவ்வளோ நான் உங்களுக்கு? பல் இது கடை சேர்ந்துச்சு. எவ்வளோ ஆகும்? இது 82,000 ஆகுதுண்ணா. ஓஹோ, கடை சேர்ந்துச்சுங்க. 82,000 முடிஞ்சிருக்கு. ஆமாண்ணா. சரி சரி சரி. இப்போ எங்கே போகுதுண்ணா? இது சங்கம் போகுதுண்ணா. செங்க தான் போகுது. எந்த ஊர் மாடு? எங்கே? இது இந்த பக்கம் மத்தூர் மாடுண்ணா. மத்தூர் நாச்சகவுண்டனூர். சரிண்ணா 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 சரி. பரவாயில்லைங்களா வியாபாரம் அந்த வாரம் எப்படி இருக்கு? ஏதோ பரவாயில்ல. இல்லை இன்னும் ஒரு 2 வாரம் போனால் தான் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் 2 வாரம் நல்லா போகும். சரிண்ணா சரிண்ணா சரி. ஓகே. 85,000 முடிச்சிருக்குல்ல. எல்லாம் பசு மாடுங்க. இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் நாட்டு மாடுங்க. இதெல்லாம் மொத்தமே சேல் ஆகிடுச்சிங்க. வர்றதுக்குள்ளே பார்த்தோன்னா எல்லாமே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் வண்டி மாடுங்க, நம்ம நாட்டு மாடுங்க எல்லாமே நிற்கிது. எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க. எல்லாம் மார்க் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இதெல்லாம் பாருங்கள் நாட்டு மாடு. கலர் பாருங்கள், காளைங்க அது. காலையில் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஹெச்எப்பு எல்லாமே எல்லாம் மார்க் போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. கேட்பாங்க. ஆனால் நின்றுருக்கார். வாங்கிக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. இது 45. இதெல்லாம் எங்கண்ணா போகுது? இது ஃபுல்லாக இதெல்லாம் எங்கே போகும்? அறுப்பு போகுதுண்ணா. எல்லாம் வெட்டு தான். உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, சந்தைக்கு எந்தெந்த மாடுங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. கேஎஸ் வெங்கட். வெங்கட் அப்படியே ஒரு ஆய் சொல்லணும். அண்ணா ஆய். நீங்கள் எந்த ஊர்னா? சேலம். சேலம். நீங்கள் எது வாங்குறது? நாங்கள்லாம் அறுப்பு மாடு தான் வாங்கினுச்சு. இதான் வாங்கிட்டீங்க? 90 மாடு வாங்கியிருக்குது. 90 மாடு. வா. அப்போ நீங்கள் தான் பேட்டி எடுக்கணும். அதான் உங்களை தான் சொல்லுங்கள். வாரம் வந்துடுவீங்களா? வாரம் 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 இல்லைங்காது 90 மாடு வாங்குவோம். அப்படிங்களா? இது வேற யாராவது சந்தைக்கு போவீங்க? வர போவோம். திருப்பதி பள்ளி என்ன வர ஆரம்பிச்சது? கார் போகிற இடத்துலாம் போவோம். எல்லா இடத்துக்கும் போவீங்க. எங்கே போகுது? ஓகே ஓகே. ஊத்தங்கரை மாட்டு சந்தை வந்தாச்சு. ஸோ கூட்டம் வந்து நிறையா இருக்குது. வண்டியை வந்து வெளியில் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சந்தைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஸோ வண்டியெல்லாம் வந்து சேஃபாக வந்து விட்டாச்சு. அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான நாட்டு மாடுங்க வந்து நிறையா வந்துருக்குது இன்றைக்கி. பாருங்க ஐயாலாம் வந்து நாட்டு மாடு வந்து வச்சு கொடுத்துட்ருக்காரு. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை? ஒன்று எடுத்து வந்தீங்களா? எத்தனை வந்தீங்க? 3 எடுத்து கொடுத்துட்டீங்களா? ஒன்று தான் இருக்கா? ஓ, அது வண்டி மாடு. சரி 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 சரி. இன்னைக்கு வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது? ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓ, 2 வாரமாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னைக்கு எப்படியா இருக்குது? இன்னைக்கு கம்மியாக தாங்க. இன்றைக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மாடுக்கு நிறைய வந்துருக்குது. மாடு எடுத்து வந்து விலை கம்மி. சரி சரி சரி. இந்த கன்று வந்து கடியாரி, இந்த கடியாரி கண்ணெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 22 தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே. மற்ற நாள்லலாம் எவ்வளோ வைக்கும்? இன்றைக்கி எவ்வளோ கம்மியாக வைக்குது? 25 விற்கிறது. 22,000. எப்படியும் ஒரு 3,000 4,000 கம்மி தான். பல்லு அது வைக்கல. அந்த வண்டி மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 70 சொல்லி. சரி சரி. அதெல்லாம் பல்லு கடை சேர்ந்துச்சிங்களா? சரி 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 சரி. இந்த கடியரிக்கு பார்த்தீங்கன்னா 23ங்களா? 22 சொல்லியிருக்கீங்க. மற்ற நாள் வந்து ஒரு 25 ரூபா விற்கும். 22 ரூபா விற்குது. இன்றைக்கும் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த வண்டி மாடெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி மாடு பாருங்கள், அதெல்லாம் வந்து 75 ரூபா சொல்லியிருக்காங்க. 75 ரூபா. அடை சேர்ந்த மாடு தான்.
நமக்கு எந்த ஊர் அரூர் அரூர்லேருந்து வந்துருங்க. ஓகே. வேறு எந்த சந்தைக்கு போவீங்க? வேற காரியமங்கலம் காரியமங்கலம். முந்தாரப்பள்ளியெல்லாம் போக மாட்டீங்க? முந்தாரப்பள்ளி இந்த நாட்டு மாடு வாங்க. சிந்து மாடுலாம் காரியமங்கலம் முந்தாரப்பள்ளி. சரி சரி சரி. இங்கே மின்னாமில்லி. சரி சரி சரி. கூட்டு சந்தை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பசுமாடு 2 கொண்டு வந்திருக்காங்க. செவலை கலர் பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. ரெண்டுமே பசுமாடு தான். ரெண்டுமே பசுமாடு தான். நல்ல சாதுவான மாடுங்க. சரி 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 சரி. இதெல்லாம் எவ்வளோ ஜோடி சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 67 கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 85 சொல்லி 67 கேட்குறாங்க. சரி சரி சரி. நமக்கு இங்கே பக்கத்தில் தான், இதே ஊத்தங்கரை தான். நீங்கள் இதே ஊர் தான். சரி 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 சரி. ரெண்டுமே வந்து செனையாக இருக்குதான். 85 சொல்லி 67,000 வந்து கேட்குறாங்களா. இந்த ரெண்டுமே செனையாக இருக்க மாடு, செவலை கலர். ஸோ மாடுங்க வந்து சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. 6 பல்லு சொன்னாங்க. வண்டி மாடுங்க, சிங்கிள் மாடாக கொண்டு வந்திருக்காங்க. வண்டி மாடு இதெல்லாம் பல்லு சேர்ந்துச்சிங்களா? பல்லு சேர்ந்துச்சிங்களா? ஏது சரி சரி. பல்லு வந்து சேர்ந்துச்சா, சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி போதுன்னா ஒரு 50 ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வண்டி மாடுகள்லாம் வந்து நிறைய வண்டி மாடுங்க. மாடுங்க நிறைய நிற்குது லைனாக. இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம் எவ்வளோ மாடுங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி மாடுங்களா ஏர் மாடுங்க? என்ன இது வண்டி மாடுங்களா ஏர் மாடுங்களாண்ணா? ஏர் மாடுங்களா? பல்லுண்ணா? 4 பல்லு. என்ன சொல்லியிருக்கீங்க? 80,000 கேட்குறீங்க. வியாபாரம் எப்படின்னு அந்த வாரம்? கம்மியாக தான். எப்போனா அதிகமாகும் வியாபாரம்? மார்கழி மேலாம் விலை ஏறிக்கும். மார்கழி மேலாம் விலை ஏறிக்கும். சரி சரிண்ணா. சரி. மார்கழிக்கு மேலண்ணா பார்த்தீங்கன்னா 4 பல்லு தான். 95,000 ரூபாய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 80 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு அண்ணன். எந்த ஊர் மண்ணா? நம்ம கல்லாவி. ஆஹா, கல்லாவிலேருந்து கொண்டு செம்மையாக இருக்குது மாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 95,000 வந்து ரேட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. 2 ஜோடி ஏர் மாடுங்க. வண்டி மாடு இல்லை, ஏர் மாடு. நல்லா அமைதியாக இருக்குது. காலையெல்லாம் ஊற்றலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு ஏர் மாடுங்க வந்து அதாவது விவசாயத்துக்கு எல்லா வேலையும் பழகியிருக்காங்க. 95,000 கம்மியாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 80,000 வந்து கேட்டிருக்காங்க. எப்படி பார்த்தோன்னா ஒரு 90 ரூபாய்க்கு முடிஞ்சிடுவோம். பார்க்குறதே வந்து செம்மையாக இருக்குது. நல்லா செவலை கொம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கட்டை கொம்பா சூப்பராக வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கு. வியாபாரமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கட்டுப்படி ஆகல அண்ணனுக்கு. நல்லா அமைதியான காலைங்க அண்ணா. அண்ணா நல்ல அமைதியான காலை. பாருங்க இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. நியாயமா கேளு ஓட்டின்னு போ. உள்ள ஒரு வார்த்தை சொல்லு. இல்லை சும்மா 2 வார்த்தை. அவர் எவ்வளோ சொல்ல உண்மையாடா? மாடுகள்லாம் நல்லா அமைதியான மாடுங்கண்ணா. இங்கே கையாடுறா மாடுகள்லாம் நல்லா அமைதியான மாடுங்க. நல்லா அமைதியான உணவு யாருன்னா பிடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா அமைதியாக வளர்த்துருக்காங்க. நல்லா பழகியிருக்காங்க மாடுங்க. வண்டி மாடு தானே ப்ரோ?
எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க? 45,000 சொல்லுவீங்க. கேட்டாங்களா? எவ்வளோ கேட்டாங்க? 40 ரூபாய்க்கு கேட்டேன். நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? செங்கம். இங்கே சரி சரி சரி. செங்கத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. 40,000க்கு வந்து கேட்டிருக்காங்க. அந்த வண்டி மாடு சிங்கிள் எல்லாம் மயில கலர். என்ன பர்பஸ் இது? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்து? ஒத்த வண்டி தான். ஒத்த வண்டி கட்டி ஓட்டுறது, மணல் ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடு 45,000 தான் சொல்லியிருக்காங்க. என்ன சிங்கிள் மாடு மட்டும் தானே சேலை? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. பாருங்க அண்ணன் நல்லா வந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரு. நம்ம வியாபாரிகள்லாம் வந்து கூட இருக்காங்க. எங்கள் ஆள் பார் அண்ணன் வந்து ஒரு ஜோடி வண்டி மாடு ஒரு ஜோடி தான் கொண்டு வரீங்களா? 2 மாடு தான். 2 மாடு வியாபாரம்லாம் எப்படி நான் போயிட்டு இந்த வாரம்? வியாபாரம் சுலவாக தான் போயிடுது. சூடாக தான் போயிடுங்க. ஒரு சூடு பரவாயில்ல. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. முடியல இன்னும் முடியல. திருவண்ணாமலை நான் ரொம்ப சரிண்ணா. பல்லு கடை சேர்ந்துச்சுங்களா? எவ்வளோ சொல்லிருக்கீங்க? 1.5 சொல்கிறேன் வேலை. எவ்வளோ கேட்டேன்? கேட்குறவங்க 90,000 கேட்குறாங்க. 1.5 வந்து சொல்லிட்டு இருக்காரு அண்ணா. 90,000 வந்து கேட்குறாங்களாம் இந்த வண்டி மாடு ஜோடி. எப்படி பார்த்தோன்னா 1 லட்ச ரூபாய் வந்தால் கொடுத்துருவாரு அண்ணா. சரி எங்கண்ணா நமக்கு? நம்மளுக்கு செங்கத்துக்குலண்ணா. நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். சரிண்ணா. சூப்பராக இருக்குது. நல்ல ஹைட்டு மாடு. வண்டி மாடுனா ஓரளவுக்கு வந்துடுது. லோர் கொடுத்துருக்காருண்ணா. கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் வண்டி மாடு. சரி சிங்கிள் மாடு வந்துருக்குது, டபுளும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வியாபாரம் கட்டுப்படி ஆகலை. அவர் கணக்கு வரலாம் விட்டுருப்போம். அதெல்லாம் பார்த்தோன்னா செங்கம் பக்கத்தில். அதான் கேட்பேன். வாங்க உள்ள ஆகாது. எனக்கு வாபா தம்பி எவ்வளோ சொன்னா தானே இல்லை வேணா எனக்கு கிட்ட வரா இருந்தால் கூட கேட்குறாரு உங்களை. இப்போ பேசுகிறான். வேலை எங்கே இருக்குது? கிட்ட இல்லை ரோட்டில் எங்கே வாங்கிறது போய் என்ன சார் இப்படி கேளலாம் கொஞ்சம் ஒட்டி. இல்லை நம்ம ஃபேமஸ் ஆனவங்க தெரியல. காசு வைங்க கணக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு சரி ஒட்டிக்கு கேட்கல. மாடு நல்லா சரியான ஹைட்டுங்க. 1.5 சொல்லிட்டு இருக்காரு. எப்பயுமே இப்படி பார்த்தோன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 7-8 வருஷம் வந்து வச்சுக்கலாங்க. மாடுங்க அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனான மாடுங்க தான். நல்ல கண்டிஷனில் இருக்குது மாடுங்க. ரொம்ப வயசானதாகவும் இல்லை. வண்டி மாடுங்க. அண்ணா வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்டு செவலை காளையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு எந்த ஊர்னா? ஓஹோ சரி. நீங்கள் வியாபாரிங்க தானே? இல்லை நான் டிரைவரா? எவ்வளோ நான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு? 60,000. பல்லுண்ணா? சரி. ஸோ 4 பல்லாம் 60,000 ரூபா சொல்லியிருக்காங்க. காலைங்க 2மே செவலை கலரு சூப்பராக இருக்குது. ஜோடி பாருங்கள். அந்த வியாபாரம் பேசத்தை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. நல்ல ஏர் மாடுங்க. ஸோ நல்லா தரமாக இருக்குது. வியாபாரம் வந்து பேசுகிறாங்க. இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஊத்தங்கரை சந்தையில் வந்து நிறைய நாட்டு மாடுங்கள்லாம் வரும். இந்த பக்கம் அரூர், ஊத்தங்கரை, இந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா செங்கம் சைட்லேருந்து கொண்டு வருவாங்க. இந்த லோக்கல்லேருந்து நிறைய மாடுங்க வரும். நாட்டு மாடுங்க பாருங்கள் எப்படி இருக்கு. நாட்டு மாடுங்க கெத்தே வேறுங்க. மாடு வந்து நல்லா உழைக்கக்கூடிய விவசாயத்துக்கு வந்து இன்னும் வந்து இந்த நாட்டு மாடுங்க வந்து பயன்படுத்தி தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாட்டுக்கு மாறிட்டுருக்காங்க. இன்னும் வீட்டான காலையில் வேலையே செய்யலைனாலும் வீட்டான வச்சு வளர்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ விவசாயம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தங்கரில் வந்து
இந்த மாட்டை கொடுத்து கறவை மாடும் வாங்கிட்டு போகிறாங்க. விவசாயம் பண்ணுற ஆளுங்க பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்து நல்ல தரமான ஏற்காலைகள்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி காளையெல்லாம் வந்து வாங்கிட்டு போய்ட்டு வீட்டு வளர்க்கும் போதும் சூப்பராக இருக்கும். விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காளைகளை வந்து வாங்கிக்கலாம். 4 பல் 65,000 என்ன சொல்லியிருக்காங்க ரேட்டு. இப்போ காளைகள் வந்து தரமாக இருக்குது. இந்த கடியேரி பாருங்கள், கண்ணுக்குட்டியோடு இருக்குது. கடியேரி, நாட்டு கடியேரி. சூப்பராக இருக்குது, நல்லா குள்ளமாக இருக்குது. ஆனால் கண்ணுக்குட்டி ப்ளஸ் மாடு வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சூடாகுதாடா. எந்த ஊர் மண்ணா அது? என்ன எந்த ஊர் மண்ணா? கார்பட்டா. எவ்வளோ சொல்லிடுறீங்க? கண்ணுக்குட்டியோட சேர்த்து கண்ணுக்குட்டியோட சேர்த்து எவ்வளோ சொல்லிடுறீங்க? அது கண்ணுக்குட்டி வித்துட்டேன் சாமி. மாடு மாடு மட்டும் தான். கண்ணுக்குட்டி தனி. எவ்வளோ சாமி மாடு மட்டும்? எது இதா? மாடு கொடுத்துட்டேன் 26. 26 கொடுத்துட்டேன். சரி சரி. பல்லுண்ணா? பல்லு 4 பல்லு. 4 பல்லு சார். சரிங்க சார். 22 கொடுத்துட்டாங்களாம். கண்ணுக்குட்டியும் கொடுத்துட்டாங்க, தனித்தனியாக கொடுத்துட்ருக்காங்க. 22,000 வந்து இந்த கடியேரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிண்ணா. கண்ணுக்குட்டி 11 நீ தான் வாங்கிடுறீங்களா? இல்லை வேற ஆள். நல்லா இருக்கு, பரவாயில்ல. கண்ணுக்குட்டி 11,000, இந்த கடியேரி வந்து 22,000 தான் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா மீசெல்லாம் வச்சுட்டு எப்படி எந்த ஊர் நம்மளது? மீசெல்லாம் பார்த்தா கெத்த விட்டு வியாபாரி. மீசை ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. அது பேச சொல்லுங்க. மணி எந்த ஊர் நமக்கு? சின்ன கசநாயக்கம்பட்டி. ஓகே. உங்களுக்கு தானே மாடை வித்துட்டீங்க? மாடு இது 2 மாடு தான் கொண்டு வந்தீங்களா? 4 கொண்டு வந்தாங்க. 2 இருக்கா? இன்னும் வேற என்ன 2 கொண்டு வந்தீங்க? வேற 2 நாட்டு மாடு கொடுத்துட்டீங்களா? அதுவும் சரி. வேற 2 நாட்டு மாடு தான் கொண்டு வந்தார், அதுவும் கொடுத்துட்டாராம். ஸோ இதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு. 11,000 கண்ணும் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 வந்து கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாடுங்கள்லாம் வந்து உடனே சேல் ஆகிடுது. ஆளுமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டுக்கிறாரு. சின்ன கரசாக சின்ன கரசநாயக்கம்பட்டிலேருந்து கொண்டு வந்துருக்காரு. நல்லா ஒரு பாய்ச்சலாக இருக்குது கடியேரி. எத்தனை பல்லு அது? பல்லு சரியாக வச்சா? பல்லு சரியாச்சுங்க. மாடு பார்க்க சின்ன மாடாக இருக்குது, ஆனால் பல்லு சரியாக போயிடுச்சா என்ன சொல்லியிருக்காரு. எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க? 22,000. ஓஹோ, 22,000. நல்லா வந்து ஒரு பாய்ச்சல் குணமாக இருக்குது, நல்லா சீறிட்டே இருக்குது. எந்த ஊர் மண்ணா அது? மற்றப்பள்ளி பூங்குளம். புதூர் பூங்குளமா? சரி. மற்றப்பள்ளி பூங்குளம்ண்ணா. பாருங்க, பல்லு வந்து சரியாயிடுச்சான். 22,000 தான் சொல்லியிருக்காரு. மாடு நல்லா இருக்குது, சனியாக இருக்குது போல இருக்குது. நல்லா இருக்கு மாடு, நல்லா இருக்கு. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது மாடு. பாருங்க, நாட்டு மாடுங்க. ஊத்தங்கரை சந்தையெல்லாம் வந்து இவ்வளோ நாட்டு மாடு வரும். மற்றப்பள்ளிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செவலை கலர் மாடுங்க, அந்த துணிஞ்சல் மாடுங்கள்லாம் வந்து ஊத்தங்கரை சந்தையெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து செவலை கலரில் வந்து பசுமாடு ஒன்று இருக்குது, சனியாக இருக்குது போல இருக்குது. எத்தனை மாதம் தானே அது? சென்னை இல்லைங்களா? 25,000 என்ன சொல்லிட்டு இருக்காரு. மாடு வந்து சனியாக இருக்கிற மாதிரி இது, ஆனால் சென்னை இல்லையா மாடு சொல்லியிருக்காரு.
பல்லு சரியாக போயிடுச்சு. எவ்வளோ சொன்னீங்க? 23. 23 தான் சொல்லியிருக்கீங்க. 23,000 தான் சொல்லியிருக்காரு. பல்லு வந்து சரி பல்லு சேர்ந்துச்சு. ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காளைகள் வச்சிருக்காரு. ஸோ நாட்டு காளைகள். கலர் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி கலர் வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது பாருங்கள். மாடு இதுதான். இது வந்து ஜோடி மாடு தான். ஆமாம், ஜோடி மாடு. ஏர் மாடு தான். ஏர் ஓட்டிட்டு இருந்த மாடு. இது பல்லுண்ணா, பல்லு எவ்வளோ? 2 பல்லுங்க. ஆ, பல்லு வைக்கல. இது ஹைட் ஆகிறது இன்னும் பல்லே வைக்கலையா? பல்லு வைக்கல. ஸோ அதுதான் பெரிய மாடு. 2 பல்லு. இது வந்து 2 பல்லு. இது வந்து இன்னும் பல்லே வைக்கலாம் பெருசு வந்து. ஸோ ஏர் ஓட்டிகிட்டு இருக்குங்க. ஏர் காளைகளை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய காளைகள் தான். எந்த ஊர் காளைகள்ண்ணா? இது வந்து இங்கே தாங்க, லோக்கல் தான். நீங்கள் வியாபாரிங்கண்ணா? ஆமாங்க. எத்தனை கொண்டு வந்தீங்க? இப்போ எத்தனை வந்து? 4 கொண்டு வந்தாங்க, 2 வித்துருச்சுங்க. இன்னும் 2. அதுவும் காளைகள் தான்? இல்லை, அது பொட்டை மாடு. பொட்டை மாடு. இன்னைக்கு எப்படி வியாபாரம் இருக்குது? வியாபாரம் இன்னைக்கு கம்மியாக தாங்க. இன்னைக்கு கம்மியாக தான். இது என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? இது 50 ரூபா சொல்லிக்கிறேன். ஜோடி 50 ரூபா சொல்லியிருக்கீங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோடி 50 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பல்லு வச்சிருக்கு, இன்னும் வந்து பல்லு வைக்கல. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தரமாக இருக்குது. விவசாயத்துக்கு வாங்கிட்டு போகலாம். ஸோ எப்படி பார்த்தோன்னா 15 வருஷம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கண்ணுங்கள்லாம் பார்த்து வாங்கிட்டு போனால் சூப்பராக வந்து நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயத்துக்கு. 2 பல்லு தான் வச்சிருக்கு. 2 பல்லா. அது இன்னும் பல்லே வைக்கலையா? பல்லு வைக்கல. பல்லு வைக்கலாம். இன்னும் பல்லே வைக்கலைங்க. ஆனால் பார்த்தோன்னா அதுதான் பெருசாக இருக்குது. ஆமாங்க. இது பல்லு வைக்கல. பல்லு வச்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. இது பல்லு வைக்கல. மாடு எண்ணுண்ணா. மாடு ஒன்று சந்தையில் பாருங்கள், மரவள்ளி கிழங்கு, இளநீர், வேர்க்கடலை எல்லாமே வந்து இங்கே சேல். சந்தையில் பாருங்கள் எல்லாமே கிடைக்குதுங்க. டீ காஃபிலேருந்து சாப்பாடுலேருந்து சந்தைக்கறி சாப்பாடு வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. இப்போ பாருங்கள் எல்லாமே நாட்டு மாடுங்க. ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நாட்டு கண்ணுகளும் வந்துருக்குது, நாட்டு மாடுகளும் வந்துருக்குது. வணக்கம் சாமி. நான் கூட யாரும் நினைச்சு சாமி. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா 2 கண்ணுக்குட்டி மட்டும் கொண்டு வந்தீங்களா? சரி, விற்கல. ஸோ சாமி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கள, வாணியம்படி மற்றப்பள்ளிலாம் வருவார் சாமி. ஸோ கண்ணு 2 கொண்டு வந்திருக்காரு, விற்கல அப்படின்னு சொன்னார். ஸோ ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான். எவ்வளோ சொன்னீங்க இது? ஏன்னா இந்த மாதமே அப்படி தானே? சரி 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 சரி. அவரே 25,000 வாங்கிட்டு வந்து இங்கே விற்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஒரு 2 கண்ணுக்குட்டி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு நாட்டு கட்டி முட்டிங்க. வளர்க்கலாம், வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வளர்க்கலாம். ஸோ நல்லா இருக்கு. ஜோடியாக வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. திருப்பத்தூர் வந்தா கிடைச்சிரும். ஆனா அங்க எத்தனை மாதத்தை கண்டுபிடிக்கல? அது எத்தனை மாதத்தை கண்டுபிடி? 7 மாதம். 7 மாதம் இருக்கும். 7 மாதத்தை கண்டுக்குட்டிங்க. சேங்கண்ணு 13,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. சேங்கண்ணு கண்டுக்குட்டி. தரமான நாட்டு காளை கண்ணுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. பல்லு வச்சு சொன்னது? பல்லு வச்சுச்சிங்களா? இன்னும் பல்ல வைக்கல. எவ்வளோ சொன்னீங்க? எவ்வளோ எவ்வளோ சொன்னீங்க? 17 சொன்னேன். எவ்வளோ கேட்டார்? 5 கேட்குறேன், 15 கேட்குறேன். ஓ, நீங்கள்
சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்? நான் ஷஃபி. ஓஹோ, எந்த ஊர்ண்ணா? முஸ்லிக்கோட்டை. சொல்லிக்கோட்டை. வியாபாரிங்க தான். வியாபாரி தான். மாடு கொண்டு வந்தீங்களா, வாங்கிறதுக்கு வந்தீங்களா? குழந்தை விற்கிறது தான், வாங்குறது தான். ஓஹோ, வியாபாரம் இன்னைக்கு வந்து டல்லாக இருக்கு. ஆமாம், ரொம்ப டல்லாக இருக்குங்க. சரி, மாடுங்க இன்னைக்கு அதிகம்ல? அதிகம் மாடு, ஏகப்பட்ட மாடு. ஏகப்பட்ட மாடு. வியாபாரமே இல்லை. வியாபாரம் இல்லை. வியாபாரிங்கெல்லாம் இன்னைக்கு தொப்பி போட்டுக்கிறாங்க. இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. 17,000 சொல்லி 15,000 வந்து கேட்டுருக்காங்களாம். ஸோ நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இன்னைக்கு ஊத்தங்கரை சந்தையில் வந்திருக்கிற காளை கண்ணுங்கள்லாம் இதுவும் ஒரு ஜோடி. இப்போ பார்த்தீங்கன்னா செவலை கலரில் ஒன்று, ஒயிட்டில் ஒன்று. ஸோ எல்லாம் பல்லு வச்சுச்சிங்களா? இன்னும் பல்லு வைக்கலையா? கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான் இருக்குதுன்னா நல்லா இருக்குது கண்ணுங்க, வளர்ப்பு கண்ணுங்க. ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45 சொல்லியிருக்கீங்க. கேட்டாங்களா? எவ்வளோ கேட்டிருக்காங்க? உள்ளே கேட்குறாங்க, 40 கேட்குறேன். 40க்குள்ளே கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து கண்ணுங்க நல்லா இருக்குது. ரெண்டுமே காளை கன்றுங்க. 40,000 சொன்னாராம், 45,000 சொன்னாராம், 40,000 கேட்குறாங்க. அப்படியா? ரெண்டுமே நாட்டு கண்ணுங்க தான். நாட்டு கண்ணுங்க. எந்த ஊர் கண்ணுங்க? மற்றப்பள்ளி கண்ணுங்க. மற்றப்பள்ளியில் கொண்டு போகலீங்களா போன வாரம்? இப்போ இந்த வாரம் தான். மற்றப்பள்ளி கண்ணுங்க தான். நான் ஊத்தங்கரை சந்தைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க கண்ணு. $40,000 தான் சொல்லியிருக்காங்க கண்ணு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் பள்ளி வைக்கல கண்ணுங்க. கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான நல்லா கட்டை கொம்புங்க. 40,000 வந்து கேட்டிருக்காங்களா. 40,000 வந்தால் கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மாடுங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஆப்போசிட்டில் எல்லாமே ஜெர்சி மாடுங்க, ஹெச்எப் மாடுங்க. இந்த பக்கம் எல்லாம் நாட்டு மாடுங்க. வண்டி மாடுங்க, கண்ணுக்குட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்காளைகள் இதெல்லாம் வந்து ஒரு சைடாக வந்து நிற்கும். ஸோ செவலை கலரில் பார்த்திங்கன்னா மற்றப்பள்ளி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கலரில் வரும். இங்கே ஃபுல்லாக செவலை கலரில் நிறையா வரும். ஸோ நிறைய மாடுங்க வந்துருக்கு இந்த வாரம். ஸோ மாடுகளே நிறைய வந்துருக்கு. பேசுக்காரா இங்கே வந்திருக்கா? நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காருப்பா. 2 மாடு கொண்டு. ஊத்தங்கரை சந்தைக்கெல்லாம் வருவீங்களா நீங்கள்? வாரம் வந்துடுறீங்களா? 2 தான் கொண்டு வந்தீங்களா? யார் வந்தீங்க? ஒரு 3 பேர். சரி. அவர் வந்துக்கிறாரா? போய் என்ன? சரி போய் பார்த்து. எவ்வளோ? 60 சொல்கிறேன். 40 கேட்குது. பல்லு 4 கடை தண்ணி. சரி 60 சொல்லியிருக்காராம். 40,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம பூபதி அண்ணா மாடு கொண்டு வந்திருக்காரு. ஒரு 2-3 உருவு கொண்டு வந்துக்கிறாரு. பாருங்க இதெல்லாம் நிற்கிது. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5 மணிக்கு வந்தோம். 5 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களா? ஏதாவது டீ காபி சோறு கீறு ஏதாவது சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? சாப்பாடெல்லாம் முடிச்சது தான். சரி ஒரு 3 உருப்படி இங்கே ஒரு கூலி கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஸ்லோவாக தான் போகுதா? சரி 3 தான் கொண்டு வந்தீங்க? 5 கொண்டாந்து 2 கொடுத்துட்டேன். 2 கொடுத்துட்டீங்க? சரி 5 கொண்டு வந்திருக்காங்க, 2 கொடுத்துட்டாங்களாம். ஸோ அது 3 தான் நிற்கிது. நம்ம மற்றப்பள்ளி சந்தையில் இருக்கும் அதே மாதிரியே காளைகள் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு அண்ணன். ஸோ நல்லா தரமாக இருக்குது. ஸோ இந்த சந்தையிலே இதுதான் கொஞ்சம் நல்லா தூக்கலான மாடுங்க. ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு அண்ணன். இப்போ பல்லு எவ்வளோ, என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்டே கேட்போம். வணங்கண்ணா. நமக்கு எந்த ஊர்ண்ணா? நம்மது காவலூர் பக்கம் கிருஷ்ணாவரம் தானா? சரிண்ணா. நம்ம ஊர் பக்கத்தில் தான், காவலூர் பக்கத்தில் கிருஷ்ணாவரம். நம்ம அப்சர்வேட்டரி இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் கிருஷ்ணாவரம். ஸோ காலையில் 2 கொண்டு வந்திருக்காரு ஒரு ஜோடி. என்ன பல்லுண்ணா இது? பல்லு சரியாக்குதுண்ணா. சரி பல்ல.
ஏர் மாடுங்களா? ஏர் மாடு தான் ஓடுது. மாடு. சரி 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 சரி. பல்லு சரி பல்லு நல்லா பார்க்குறது காலையெல்லாம் வந்து நல்லா தரமாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். எவ்வளோ சொன்னீங்க? சொல்லுங்கிறாரு. எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? எவ்வளோ சொல்லிக்கிறீங்க கஸ்டமருக்கு? அவங்க சொல்கிறாங்க 90 சொல்லி 85 சொல்கிறாங்க. 85 சொல்கிறாங்க. சரி 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 சரி. ஒரு 70-75 வந்தால் கொடுத்துடலான்னு இருக்கான். சரிண்ணா 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 சரிண்ணா. அனுசரித்து வாங்கிக்கலாம், பேசி வாங்கலாம். பேசி வாங்கலாம். ஸோ மாடு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல மாடுங்க. 85-90 சொல்லிட்டு இருக்காங்களா? பேசி வாங்கிக்கலாம். 85 சொல்கிறாரு. 75 கொடுத்துடலான்னு இருக்கு. சரி சரி சரி. உழைப்புக்கு நல்ல மாடுங்க தமிழ்நாட்டுக்கு. இது மற்றப்பள்ளிலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போயிருப்பாரு. ஆமாம் ஆமாம், அங்கே கொஞ்சம் ரேட்டு அதிகங்க. இதே மாதிரி மாடு போன வாரத்தில் 85-90 ஆயிரத்துக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். 85,000 சொல்லிட்டு இருக்காராம். ஒரு 75,000 அந்த மாதிரி வந்து அதை வந்து ரேட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாடுங்க பாருங்கள், நல்லா தரமாக தான் இருக்குது மாடுங்க. சைஸு நல்ல சைஸில் இருக்குது மாடு, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா உழைக்கும் விவசாயத்துக்கு. இதெல்லாம் சீசன் வந்தால் 90 ரூபாய்க்கு கம்மியாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 85 தான் சொல்லிட்டுருக்காங்க. 75 வந்தால் கொடுத்துருவாங்க மாடு. எப்படி இருக்குது மாடுங்க? நல்லா இருக்குது, நல்லா ஏர் ஓட்டிகிட்ருக்க மாடுங்க. அதெல்லாம் சரியாக போச்சு. பல்லெல்லாம் சரியாக போச்சு. என்னண்ணா சொல்கிறேன்? அங்கே வந்து கடை கம்மியாகவே இருக்குதான். கிருஷ்ணாவரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஜவ்வாது மலை பக்கத்தில், காவலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஊத்தங்கரை சந்தைக்கு. இப்போ மாடு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வியாபாரம் பேசிகிட்ருக்காங்க. இப்போ நல்லா இருக்குது. இப்போ தரமான ஏற்காலையில் இதுவும் ஒன்று ஊத்தங்கரை சந்தையில் இன்றைக்கி டேட்டுக்கு. பல்லு வந்து சேர்ந்துருச்சு. வியாபாரமும் வந்து படியில் ஒரு 80,000 விட்டு சொன்னாங்கன்னா வந்து சேல்ஸ் ஆகிடும். வாங்கிறதுக்கு என்ன ரெடியாக இருக்காங்க. மாடு ஒன்று தானே இருக்குது, சின்ன மாடுனா அது. சின்ன கூட மாடுக்கு என்னன்னா பேசுறாரு, நீட்டு மாடு எப்படி இருக்குதா? சின்னதுண்ணா சின்னதாக இருக்குது. நல்லா இருக்கு. இதெல்லாம் மாடு அவ்வளோதானே உண்டா? என்னப்பா சொல்கிறா குச்சுமாப்பா பேசிட்டே இருக்காங்க பாருங்க. அவரை வந்து 75 வேணும். குச்சுமாப்பா மாடு போனா முடிச்சிட்டாங்க. 75,000 வந்து முடிச்சிட்டாங்க மாடு. ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ வாங்கி கட்டி வச்சுட்டாங்க, சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த மாடுங்க. ஸோ காளைகள் ஏற்காளைகள் தான். ஸோ ரெண்டும் ஒன்றை பார்த்த மாதிரியே இன்னொன்று அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பர் மாடுங்க அது.